வணக்கம் தமிழர்களே. 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் தேசியத்திற்கு இப்படி ஒரு வாய்ப்பா என்று நினைக்கக்கூடிய வகையில நாம் தமிழர் கட்சியோட உறவுகளும் சீமானுடைய தம்பிகளும் ரொம்பவே மகிழ்ச்சியாகி இருக்கிறாங்க. நேற்று தேர்தலுக்கு பிறகு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் எல்லாமே எல்லா ஊடகத்திலுமே ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதுல குறிப்பா ஆளும் வர்க்கமும் ஒன்றிய அளவுல ஆளும் வர்க்கமும் பெரிய அளவுல எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான வாக்கு சதவீதம் பெறப்போகுது, எப்படிப்பட்ட வெற்றியை எடுக்க போறாங்கன்னு சொல்லி எல்லாருமே காத்து கொண்டிருந்தாங்க. ஆனா அதற்கேற்ற வகையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பா இந்த தேர்தல் அமைந்து இருக்குங்கிறது மாற்று கருத்தே இல்லைங்க. உண்மைதான், பல கட்சிகள் பல கோடிகளை கொட்டி பல பரிசு பொருட்களை கொடுத்து பல பணங்களை கொடுத்து வாங்கிய வாக்குகளை எல்லாம் தன் கொள்கையை கொடுத்து வாங்கி இருக்குங்கிறத இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தின் மூலியமா நாம் தமிழர் கட்சி மறுபடியும் ஒரு முறை தன்னோட கட்சியோட பலத்தை நிரூபித்து காட்டி இருக்குது. இது கூடுதலா நன் சீமானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்க போகுது என்பது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. குறிப்பா தம்பிகளுக்கு இருந்த மிகப்பெரிய கோபம் நாம் தமிழர் கட்சியை ஒவ்வொரு முறையும் மற்றவைன்னு சொல்லி அவங்களை புறந்தள்ளும் போது அவர்களுடைய மனம் ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சது. ஆனா இந்த முறை நாம் தமிழர் கட்சியை தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து நிற்பதை அவங்க கண்களால பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. இனி வரக்கூடிய தேர்தலில் இன்னும் பெரிய அளவுல களப்பண்ணி ஆற்றக்கூடிய வகையில அவர்களுக்கு இந்த தேர்தல் ஒரு பெரிய பலமாக அமையும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைன்னு எல்லா அரசியல் திறனாய்வாளர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த வளர்ச்சி என்பது இனி வரக்கூடிய காலத்துல பெரிய தடையாக இருக்க போகிறது என்பது நாம் தமிழர் கட்சிக்கே பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா திமுகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது கொள்கை ரீதியாக என்று நினைக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி அதிமுகவை தாண்டி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எழுந்து வருகிறது. ஒட்டுமொத்த அரசியல் வரலாற்றையுமே இன்னைக்கு ரொம்பவே யோசிக்க வைக்குது. இதுல பாருங்க, எல்லா ஊடகமே நாம் தமிழர் கட்சியை மற்றவைன்னு சொல்லி அடையாளப்படுத்தும் பொழுதும் எல்லா கட்சியோட கூட்டணியோட வாக்கு சதவீதத்தை முன்னிலைப்படுத்தும் பொழுதும் உண்மையிலே ஒரு கட்சியோட தனித்துவமான வாக்கு சதவீதம் தான் அந்த மக்களை அவர்களை பிரதிநிதித்துவம் படுத்துவதற்கான உண்மையான அடையாளமாக இன்னைக்கு பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் இழைக்கப்பட்ட அநீதியும் அவர்கள் இணைக்கப்பட்ட துரோகத்தையும் இன்னைக்கு சாட்டை வலையொலி வெளியில கொண்டு வந்து அதன் மூலியமாக ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருப்பதும் ரொம்பவே பாராட்டத்தக்கதுன்னு சொல்லி இன்னைக்கு பொதுமக்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எது என்னவோ நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டு காலம் அவர்களுடைய போராட்டமும் அவர்களுடைய உழைப்பும் என்பதும் தமிழ்நாட்டு அரசியல தோற்று போகவில்லை, வெற்றியை நோக்கே பாய்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை தேர்தல் களம் உறுதிப்படுத்தி இருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது, உலக தமிழர்களிடையே இன்னைக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது.